வணக்கம். சமீபத்தில் ஆடிப்பூரத்தில் நம்ம பேசுகிறப்ப ஆண்டாளுடைய பிறப்பு பற்றி பேசுகிறோம். அதாவது அந்த பெரியாழ்வாருடைய மாளிகையில் துளசி செடிக்கடியில் அந்த குழந்தை கிடந்ததை சொல்கிறோம். பிறகு அவருடைய அந்த தமிழை கேட்டு வளர்ந்து தானும் பாடி திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி பாடியதை நாம் பார்த்துருக்கிறோம். இதில் ஆண்டாளுடைய காலம் என்ன? பெரியாழ்வாருடைய காலம்தான் நமக்கு. ரெண்டு பேருடைய காலம் எந்த காலமாக இருந்திருக்கும்? 12 ஆழ்வார்களுள் இவர்கள் தந்தையும் மகளுமாக வருகின்றதால் இவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு காலமாக இருக்க வேண்டும். ஆழ்வார்களுடைய காலத்தை பார்க்குறப்ப முதல் 3 ஆழ்வார்கள் சந்தித்த இடமாக திருக்கோவிலூரை பார்க்குறோம். அங்கே தான் அவங்க பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் ஒரு மழைக்கால இரவில் திருக்கோவிலூர் இடைகளிலே முதல்ல ஒருவர் வர, பிறகு மற்றவர் வந்தபோது ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம் என்று சொல்லி அவரை வரவேற்க, அடுத்து ஒருவர் வர, ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று சொல்ல, மூவரும் நெருக்கி நின்றபோது அவர்களுக்கு இறைவன் காட்சி தந்தான். அப்போதுதான் வைணவ பாசுரங்கள் தோன்றுகின்றன. அன்பேதகலையாய் ஆர்வமே நெய்யாக என்று ஒருவர் பாட, மற்றவரும் அதுபோல பாட, மூன்றாம் அவர் நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த பெருஞ்சோதியார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாட பாசுரங்கள் தொடங்குகின்றன என்று பார்க்கின்றோம். அவ்வகையில் நம்முடைய ஆண்டாள் வாழ்ந்த காலம் என்கிற போது 8ஆம் நூற்றாண்டு என்று ராகவையங்கார் அவர்கள் கால ஆராய்ச்சியின்படி எழுதுகிறார். கல்வெட்டிலே ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கியவர் அவர், கால ஆராய்ச்சியிலும் சிறந்து விளங்கியவர். எதை வைத்து கணக்கிடுகிறார்கள் இதை நம்ம பார்க்கணும். இப்போ கலிலியோ வந்த பிறகுதான் பூமி உருண்டை, பூமி சூரியனைத்தான் சுற்றி வருகிறது, சூரியனே நிலையானது என்று சொன்னார். தன்னுடைய தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடித்தார். இன்றைக்கி கூட நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், நவகிரகத்தில் நடுவில் சூரியன் இருக்கும், எல்லா சனி வியாழன் கேது எல்லாமே சுற்றி சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சரி, இங்கே ஆண்டாளுக்கு வாங்க. இவங்க 13ஆவது பாடலில் ஒரு கால குறிப்பு கொடுக்குறாங்க. ஆண்டாள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, பெண்ணே எழுந்து வான்னு சொல்லி அவங்க 6ஆவது பாட்டிலேருந்து ஒவ்வொரு தோழியாக எழுப்புறாங்க. இந்த பாட்டு என்ன அப்படின்னா, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார். என்ன அர்த்தம்? புள்ளின் வாய் கீண்டான், அதாவது ஒரு பெரிய கொக்கு வடிவத்தில் வந்தபோது அதனுடைய வாய் அப்படி ரெண்டாக பழந்துக்கிறன்னு எடுத்தானான். பொல்லா அரக்கர்களை கிள்ளி கிளைந்தான், கீரையை கிள்ற மாதிரி கிள்ளி எறிஞ்சானான். அத்தகைய பெருமையுடைய எம்பெருமானை நாம் சென்று பாடணும். விடிந்து விட்டதுன்னு சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்? பறவைகள் எழுந்து விட்டன, கோழி கூவுகிறது, இன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆண்டாள் ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறான். அதாவது மார்கழி மாதத்தில் ஒரு அதிசயம் நிகழுமா. இப்போ உதாரணமாக விடிவெள்ளி பார்த்துருக்கீங்களான்னு தெரில. விடிவெள்ளி பார்க்கணும்னா நம்ம ஒரு 4 மணிக்காவது எந்திரிச்சா தான் முடியும். விடியற்கால 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அந்த நட்சத்திரம் பிரகாசமாக இருக்கும். அந்த காலத்தில் பயணப்படுறவங்க விடிவெள்ளியை வச்சுக்கிட்டு பயணப்படுவாங்க. அந்த விடிவெள்ளி தோன்றி விட்டது, அதற்கு முன்பாக வியாழ கிரகம் தோன்றி மறைந்து விட்டதுங்கிற ஆண்டாள். வியாழ கிரகம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, இப்போவும் தெரியுங்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தெரியுங்கிறாங்க. ஆண்டாள் ஆரம்பிக்கிற போதே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க. அதுவும் வியாழ கிரகம் கண்ணுக்கு தெரிந்து மறைந்து விடிவெள்ளி தோன்றுகிற காலை நேரம்ங்கிறார். வியாழ கிரகம் 3 மணிக்கு 4 மணிக்கு மறையுது, 4 மணிக்கு பிறகு விடிவெள்ளி தோன்றுறது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடைவெளியில் இந்த கிரகங்கள் கண்ணுக்கு தெரிகிற காலம் ஒரு சுழற்சி முறைப்படி வரும். இப்போ உதாரணமாக வால் நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திரும்ப வரும்பாங்க. அப்போ அது வரல, அது அதே இடத்துல தான் இருக்குது. நம்ம பூமியினுடைய சுழற்சி காரணமாக நம்ம அதை திரும்பி பார்ப்போம். ராட்டினத்தில் சுற்றி வர்றப்ப அப்படி இப்படி சுற்றி வரக்கூடிய பெரிய ராட்டினத்தில் பார்த்திங்கன்னா அந்த கட்டடத்தில் 2வது தடவை பார்ப்போம் இல்லையா? அதுபோல் அந்த கட்டடம் அங்கேயே தான் இருக்கும், நாம் சுற்றி வர்றப்ப பார்ப்போம். ஆண்டாள் சொல்கிறா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறா. வியாழம் என்கின்ற கிரகம் தோன்றி மறைந்து விட்டது, வெள்ளி எழுந்து விட்டதுங்கிறா. அதனால் பள்ளி கிடத்தையோ பாவாய், இன்னமா நீ தூங்கிட்டு இருக்க, வா உன்னுடைய கல்லம் தவிர்த்து
போய் நம்ம இறைவனை பாடுவதற்கு எழுந்து வா என்று எழுப்புறா. இப்ப வான ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் ஒரு பெண் பிள்ளை கல்வி கற்று பக்தி மேலிட்டு தந்தையிடத்திலே பாடம் படித்து வானியல் பற்றியும் செய்தியை கூறியிருக்கிறார் என்றால், நாம் சாதாரணமாக பல செய்திகளை எளிமையாக கடந்து விடுகிறோம். திருப்பாவை பாடினால் இறைவியை காணலாம் என்று நினைக்கிறோம், அது உண்மை. ஆனால் அந்த பாடல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை அறிவியல் கண் கொண்டு நீங்கள் பார்த்தால் அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். உதாரணமாக 4வது பாடலில் மழை பெய்கின்ற காட்சியை, ஆழிமழை கண்ணாங்கிற அந்த காட்சியை ஆண்டாள் சொல்வதைப் போல இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது என்றால், இந்த அறிவியலை அன்றைக்கே ஆண்டாள் அறிந்து வைத்திருக்கிறாள். அந்த பாடல் பற்றி நாம் பின்னர் ஒரு நாள் காண்போம். இப்போது ஆண்டாளுடைய காலத்தை நிர்ணயிக்க வியாழ கிரகமும் வெள்ளி கிரகமும் தோன்றியதை ஆண்டாள் பாடலை குறிப்பிடுவதை வைத்து ராகவையங்கார் தன்னுடைய கால ஆராய்ச்சியில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஆண்டாளுடைய காலம் பெரியாழ்வாரின் காலம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளாக இருக்கலாம் என்பதை நாம் அறிகின்றோம். 12 ஆழ்வார்களுடைய காலங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது அரிய செய்திகளெல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு பாடலையும் பார்க்கிற போது அதில் இருக்கக்கூடிய தமிழ் சுவை, பக்தி சுவை, இவை தவிர அவர்கள் சொல்ல வருகின்ற கவியின் கூற்றினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான செய்திகள் இவை போன்றவை இருக்கின்றன. நாம் ஆராய்ந்து நம் அறிவால் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவாளறிந்தும் இருதால் இறஞ்சும் அடியார்கள் துன்பம் களைவோய் நீ என்று திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் சொல்கின்றார் என்றால், அதன்படி நாம் நம் அறிவால் அனைவற்றையும் அறிய வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.